கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 34வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நம்முடைய நாவுகளில் எப்போதும் ஆண்டவரை துதிக்கின்ற துதி இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றது. தாவீதின் அனுபவமும் இதுவாகத்தான் இருந்தது. கர்த்தரை நாம் எப்போதும் துதிக்க வேண்டியதன் அவசியம் என்ன, அல்லது துதியினால் நாம் என்ன பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை வேத வசனங்கள் கண்ணோக்கி பார்த்தால் ஏராளம் பதில்கள் நமக்கு கிடைக்கும். அதில் சிலவற்றை இந்த காலை வேளையில் நாம் தியானிக்கலாம். 22வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகின்றது, தேவன் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர் என்று. ஆம், நாம் துதித்து கொண்டிருப்போமானால் தேவன் நம்முடைய துதிகளின் நடுவில் நம்மில் வாசம் பண்ணுவார். யோசபாத் என்கிற அரசனுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரும் சேர்ந்து மிக திரளான இராணுவத்தோடு யுத்தத்திற்கு வந்தார்கள். யோசபாத் செய்த காரியம், யுத்த முனையிலே கர்த்தரை பாடி துதிக்கிறதற்கு பாடகரை முன்னணியில் நிறுத்தினார். அவர்கள் கர்த்தரை பாடி துதிக்க தொடங்கின போது எதிரிகளுடைய மனநிலை மாறி ஒருவருக்கொருவர் விரோதமாக எழும்பி யுத்தம் கலந்து அனைவரும் மடிந்து போனார்கள். துதி எதிரிகளுக்குள் அழிவை உண்டாக்குகின்றது. பவுலும் சீலாவும் சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது அவர்களை பிடித்து சிறைச்சாலையில் கட்டி வைத்தார்கள். அவர்கள் நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அப்பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் மிகவும் அசைந்தது, கதவுகள் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழந்து போயிற்று. பாருங்கள், துதிக்கின்ற இடத்தில் கட்டுகள் அறுக்கப்படுகின்றது, அடைபட்ட கதவுகள் திறக்கின்றது, சிறைச்சாலையும் விடுதலையுள்ள இடமாக மாறுகின்றது. 8வது சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகின்றது, பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர் என்று. இந்த திருஷ்டாந்தங்கள் எல்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு காரியம், எந்த சூழ்நிலையிலையும் தேவனை துதிப்போமானால் நாம் வெற்றி பெறுவோம். இந்த நாள் துதித்தலினால் வரும் வெற்றியின் நாளாயிருக்கட்டும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்து எந்த சூழ்நிலையிலேயும் வெற்றி பெறும்படிக்கு நீர் எங்களுக்கு காண்பித்திருக்கின்ற நல்ல வழிக்காக, ஆலோசனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலையும் முறுமுறுக்காமல், மனமடிவாகி போகாமல் தைரியமாக நின்று உம்மை துதித்து ஜெயமெடுக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.